மனிதரோடு மனிதராக வாழ்ந்து பல அதிசயங்களை நிகழ்த்திய கணக்கன்பட்டி சித்தர் ஐயா ஜீவ சமாதியை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். தற்போது தமிழகம் முழுவதுமே மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு ஆலயமாக இருப்பது தாங்க கணக்கன்பட்டி சித்தர் ஜீவ சமாதி தான். பழனி அப்படின்னாவே நம்மளுடைய முதல்ல நினைவுக்கு வருவது அறுபடை வீடுகளில் ஒன்றான முருகனின் மிகப்பெரிய ஆலயம் மட்டும்தாங்க. ஆனால் தற்போது அது மட்டும் இல்லாமல் கணக்கன்பட்டி சித்தர் ஜீவ சமாதியை பார்க்க மக்கள் அனைவருமே தினந்தோறுமே பங்கு படை எடுத்த வண்ணம் இருக்காங்க. யார் இந்த கணக்கன்பட்டி சித்தர்? அந்த கணக்கன்பட்டி சித்தர் ஐயா நிகழ்த்திய அதிசயங்கள் என்ன? அவருடைய ஆலயத்திற்கு சென்றால் எப்படிப்பட்ட ஒரு மாற்றம் நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கும்? அவரோட முழு வாழ்க்கையுமே நம்ம பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். கணக்கன்பட்டி சத்குரு ஐயா உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா ஓம் சர்க்குருவே போற்றி, ஓம் சர்க்குருவே போற்றி, ஓம் சர்க்குருவே போற்றி அப்படிங்கிற கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் மந்திரத்தை பதிவு பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கணக்கன்பட்டி ஐயாவோட முழு அருளுமே கிடைக்க வேணும் அப்படின்னா மறக்காமல் எந்தெந்த நாட்களில் நாம் எப்படி வழிபட வேணும் அப்படிங்கிறதையும் நம்ம முழுமையாக தெரிஞ்சுக்கலாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இதே போல் தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையுமே ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கணக்கன்பட்டி சித்தர் ஐயாவோட இயற்பெயர் பார்த்திங்களா காளிமுத்து அப்படிங்கிற பழனிசாமி. இவர் பிறந்த ஊர் பார்த்திங்களா பழனி அப்படின்னு சொல்லப்படுது. பழனியிலிருந்து சுமார் 7 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருந்தாங்க கணக்கன்பட்டி அப்படிங்கிற ஊர். அங்கு பார்த்திங்களா மனிதரோடு மனிதராக வாழ்ந்து ஒரு அழுக்கு துணியோட எண்ணற்ற அற்புதங்களை நிகழ்த்தி வந்தவர் தாங்க இந்த பழனிசாமி சித்தர் ஐயா. பொது வாழ்வில் நாட்டம் கொண்ட இவர் பார்த்திங்களா எந்த நேரமுமே முருகப்பெருமானோட மற்றும் அவரோட பெருமைகளை சொல்லும் கதைகளையே அனைவர்கிட்டையுமே சொல்லியும் அனுதினமும் கடவுளுக்கு பணியாற்றி வந்தார். பச்சை நிறம் கொண்ட உடைகளை மட்டுமே எப்போதுமே இவர் விரும்பி அணியும் பழக்கமானது இருக்கும். மேலுமே இவருடைய கையில் எப்போதுமே ஒரு அழுக்கு மூட்டையை எப்போதுமே சுமந்து கொண்டே திரிவாராம். இதனால் இவரை சில பேர் பார்த்திங்களா என் பைத்தியம் அப்படின்னு கூட சொல்லியிருக்காங்களாம். அதே மாதிரி அவங்கள இவரை எடுத்து கல்லால் அடித்த சம்பவமே கூட நடந்திருக்கு அப்படின்னு சொல்லலாங்க. திண்டுக்கல் மாவட்டம் பழனியிலிருந்து சுமார் 8 கிலோமீட்டர் தொலைவில் கணக்கன்பட்டி அப்படிங்கிற ஊரானது அமைஞ்சிருக்கு. கணக்கன்பட்டிக்கு தெற்கு இருந்து சரியாக 3 அல்லது 4 கிலோமீட்டர் தொலைவில் தான் அமைந்திருக்கு சித்தரோட ஜீவ சமாதி. ஆரம்பத்தில் சித்தருக்கான ஒரு சில பக்தர்கள் மட்டுமே வந்து கொண்டிருந்தாங்க. ஆனால் அவரோட வேண்டுதல்கள் அனைத்துமே நிறைவேறவே அவரோட புகழானது நாடு முழுவதுமே பரவத் தொடங்கியது. தற்போது ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 50,000 பக்தர்கள் வந்து தரிசிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சக்தி வாய்ந்த சித்தர்கள் ஆலயமாகவே இந்த கணக்கன்பட்டி சித்தர் ஐயாவோட ஜீவ சமாதியானது அமைஞ்சிருக்கு. கணக்கன்பட்டி இந்த நேரமும் அழுக்கு நிறைந்த சட்டை மற்றும் குளிக்காத உருவத்தை கொண்டவர் தாங்க இந்த பழனிசாமி மூட்டை சுவாமிகள். மேலுமே இவர் பச்சை நிற அழுக்கு சட்டை மற்றும் அதற்கு நிறைந்த ஒரு மூட்டையை எப்போதுமே வைத்துக்கொண்டு பழனி முதல் கணக்கன்பட்டி வரைக்குமே சுற்றி திரிவராம். அவர் வாழ்ந்த காலத்திலே பல்வேறு நபர்கள் இவங்க பைத்தியம் அப்படின்னு கூட, மேலும் சில பேர் சித்தரோட அவதாரம் வேண்டுதல்கள் நிறைவேற்றும் கடவுள் அப்படின்னுமே அவரை வணங்கி வந்தாங்க. பழனி மற்றும் கணக்கன்பட்டி சுற்று வட்டாரத்தில் இவர் ஒரு அழுக்கு நிறைந்த மூட்டையை கையில் தூக்கி கொண்டு சுற்றியதுனால இவர் அழுக்கு மூட்டை சித்தர் அப்படின்னு மக்களானவங்க அழைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆரம்ப காலத்தில் இவரை கண்ட பொதுமக்கள் இவர் ஒரு பைத்தியம் அப்படின்னு சொல்லி கல்லால் கூட எடுத்து அடித்து துரத்திருக்காங்க. பழனியில் உள்ள 2 பெரும் கோவில்களில் ஒன்றான இடும்பன் மலையில் தினமுமே இவர் கணக்கன்பட்டி ஐயா வாழும் காலத்தில் அமர்ந்து தியானம் செய்ததாக வழக்கமாக கொண்டிருந்தார். அதே மாதிரி கணக்கன்பட்டி சித்தர் ஐயா ஜீவ சமாதி கணக்கன்பட்டி சித்தர் நிகழ்த்திய அதிசயங்கள் தான் நாடு முழுவதுமே பரவிருக்கு. ஆரம்ப காலத்தில் சித்தரோட அற்புதங்களை கண்டு பல பேருமே அவருக்கு புதிய உடை உணவுமே வாங்கி கொடுத்தாங்க. இதனை விரும்பாத சித்தர் பார்த்திங்களா அவர்களை அடித்து துரத்தியும் ஆரம்பிச்சிட்டாரு. சித்தரோட ஆலயத்திற்கு சென்றாலே ஒரு விதமான புதிய உணர்வுடன் கூடிய அதிர்வலைகள் ஏற்படுவதை உங்களால் உணர முடியுங்க. கண்டிப்பாக இது சொன்னால் புரியாது. நீங்களும் இந்த கணக்கன்பட்டி சித்தர் ஐயாவோட ஜீவ சமாதிக்கு சென்று வாங்க. உங்களோட வாழ்க்கையில் பல அதிசயங்களும் நிகழும். ஏதாவது வேண்டுதல் வைத்து நீங்கள் வணங்கிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 5-6 மாதத்துலேயே இது நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.
அதே மாதிரி நீங்கள் இந்த ஆலயத்திற்கு செல்லும்போது கண்டிப்பாக அமாவாசை அல்லது பௌர்ணமி இந்த நாட்களில் நீங்கள் சென்று வந்தால் உங்களோட வாழ்க்கையில் சிறப்பாக ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்க முடியும். ஏன் அப்படின்னா இந்த சிறப்பான அமாவாசை பௌர்ணமி நாட்களில் சிறப்பு பூஜைகள் நடைபெறும். அந்த பூஜையில் கலந்து கொண்டாலே உங்களோட வாழ்க்கையில் ஒரு புத்துணர்ச்சி ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம். அந்த பூஜையில் நாம் இருக்கும்போது கண்டிப்பாக எல்லாருமே ஒரு செகண்டாவது தூங்காதவங்க இருக்கவே மாட்டாங்க. அவ்வளோ ஒரு அமைதியான சூழலானது உங்களுக்கு ஏற்படும். அந்த அமைதி உங்களுக்கு பல்வேறு மாற்றத்தையுமே கொடுக்கும். மேலுமே இந்த கோவிலில் எப்பொழுதுமே இடைவிடாத அன்னதானமானது நடைபெற்று கொண்டே இருக்குங்க. அந்த சாப்பாடு நம்ம வீட்டு சாப்பாடு மாதிரி இருக்காதுங்க. டிஃப்ரெண்ட்டாக நல்லாயிருக்கும், ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். ஆரம்ப காலத்தில் பார்த்திங்களா சித்தரோட அற்புதங்களை கண்டு பல பேரும் அவருக்கு புதிய உடைகள் உணவுமே கூட வாங்கி கொடுத்ததாக சொல்லப்படுறாங்க. அதே மாதிரி பார்த்திங்களா சித்தர் ஐயா வாழ்ந்த காலத்தில் நிகழ்த்திய அற்புதங்கள் ரொம்ப அதிசயம் அப்படின்னே சொல்லலாம். ஒரு முறை பார்த்திங்களா ஒரு நபர் தன்னோட மனதில் ஏதாவது ஒன்று நினச்சி கொண்டு சித்தர் இருக்கும் இடம் வழியாக எதர்ச்சியாக நடந்து வந்து கொண்டிருந்தார். அப்போது அவங்ககிட்ட சித்தர் கிழக்கு போய் வடக்கு போ அப்படின்னு சொன்னார். இவர் ஏதோ சொல்கிறாரு அப்படின்னு அதனை கண்டு கொள்ளாமல் சென்ற அந்த நபர் பார்த்திங்களா அடுத்த நாள் எதர்ச்சியாக அவருடைய ஊரிலிருந்து கிழக்கு பக்கமாக சென்று அதுக்கப்புறம் வடக்கம் பக்கம் உள்ள ஊருக்கு சென்றார். அப்போது அங்கு ஒரு இடம் வாங்கியிருந்தார். தற்போது அந்த இடத்துல அவருடைய வாழ்க்கை மிகவும் செல்வம் நிறைந்து வளர்ச்சி பெற்று செல்வந்தனாக மாறியிருந்தது. என்னடா ஒரு அதிசயம் அப்படின்னு அவர் யோசிச்சார். இது எல்லாமே சித்தரோட மகிமை தான். சித்தரையோட வார்த்தைகளை உணர்ந்த அவர் உடனே சித்தரை பார்த்துட்டு ஆசியையும் பெற்றார் அப்படின்னு சொல்லப்படுது. இன்னொரு விஷயம் அப்படிதான், ஒரு முறை வெளிநாட்டில் இருந்து இந்தியாவிற்கு வந்துள்ள ஒரு வெளிநாட்டு தம்பதியினர் கணக்கன்பட்டி சித்தரால் அடைந்த பயன்தாங்க மிகவும் பிரபலமாக பேசப்பட்டு வரும் அற்புதமான விஷயமாக சொல்லப்படுது. வெளிநாட்டை சேர்ந்த ஒரு தம்பதிக்கு தன்னுடைய மகன் பேச்சு திறமை இழந்ததால் அதற்கு சிகிச்சை பெறுவதற்காக வெளிநாட்டிலிருந்து தமிழகத்திற்கு வந்திருக்காங்க. சிகிச்சையில் பார்த்திங்களா எந்த விதமான பயனுமே பெறாத அவங்க ரொம்பவும் மன வருத்தத்தோடு பழனி மலை உள்ள முருகப்பெருமானை தரிசிப்பதற்காக அந்த கணக்கன்பட்டி வழியாக சென்றிருக்காங்க. அந்த வெளிநாட்டவர்கள் பழனியில் உள்ள முருகன் கோவிலை தரிசிப்பதற்காக திண்டுக்கல்ல இருந்து பழனி நோக்கி சென்றிருக்காங்க. அப்போது பார்த்திங்களா கணக்கன்பட்டி மலையாக செல்லும்போது சித்தரோட அருகில் சென்றதுமே காரானது தானாக நின்றது. அப்போது காரை நிறுத்தி வேலை செஞ்சு கொண்டிருந்த அவங்க சித்தர் அவர்களை அழைத்தார். அந்த காரில் இருந்த பெண்மணியும் ஒருவித பயம் தயக்கத்தோடு சித்தரை நோக்கி சென்று பேசியிருக்காங்க. அந்த பெண்மணி இடத்துல சித்தரானவர் எதிரில் உள்ள ஒரு கடைக்கு போய் ஒரு பிரியாணி பொட்டணம் வாங்கி கொண்டு வா அப்படின்னு சொன்னார். அருகில் உள்ள கடைக்கு சென்று பிரியாணி ஒன்றை வாங்கி கொண்டு கொடுத்தாங்க. இதில் ஒரு சங்கடமான விஷயம் என்ன அப்படின்னா, அந்த வெளிநாட்டு தமிழ் குடும்பத்தார் பார்த்திங்களா ஒரு சைவ சாப்பாட்டை மட்டும் சாப்பிடக்கூடியவங்க. என்ன போய் ஒரு பிரியாணி பொட்டணம் வாங்க சொல்கிறாரு அப்படின்னு என்ன பண்ணுறது அப்படின்னு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு அந்த பெண்மணியானவள் ஒரு விதமான தயக்கத்தோடு அதனை வாங்கி கொண்டு வந்தாங்க. சித்தரிடம் பிரியாணியை கொண்டு அந்த பெண்மணி பார்த்திங்களா இந்தாங்க அப்படின்னு கொடுத்தாங்க. உடனே சித்தர் அந்த பிரியாணி பொட்டணத்தை உன்னுடைய மகனுக்கு எடுத்துக்கொடு அப்படின்னு சொன்னாங்க. ஒருவித தயக்கத்தோடு அந்த பிரியாணி பொட்டணத்தை பிரித்து அந்த பெண்மணி ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம் காத்திருந்தது. பிரியாணி வாங்கி அந்த பொட்டணத்தில் சாம்பார் சாதம் இருப்பதை கண்டு ரொம்பவும் ஷாக் ஆகிட்டாங்க அந்த அம்மா. அதே மாதிரி ரோட்டோட ஓரத்தில் நின்று கொண்டிருந்து அந்த பெண்மணியை நோக்கிய ஒரு மிகப்பெரிய வண்டியானது வருவதை கண்ட அவங்களுடைய மகன் பார்த்திங்களா அம்மா வண்டி வருது, அதாவது வாய் பேச முடியாத பையன் வண்டி வருதுமா ஓரமாக வாங்க அப்படின்னு சொல்லி கத்த தொடங்க ஆரம்பிச்சிட்டான். அப்போது தான் அவங்களுக்கு புரிந்தது இது எல்லாமே சித்தர் ஐயாவோட விளையாட்டுக்கள் அப்படின்னு. பிரியாணி வாங்கி வந்த பொட்டணம் பார்த்திங்களா சாம்பார் சாதனமாக மாறினுச்சு. நம்மளுடைய வாய் பேசாத மகன் பார்த்திங்களா வாய் பேசியது. இது எல்லாமே சித்தர் ஐயோட மகிமையால் தான் நடந்தது அப்படின்னு அவர் சென்ற இடத்தை நோக்கி கீழே விழுந்து வணங்கிவிட்டு அவங்க சென்றிருக்காங்க அந்த வெளிநாட்டு தம்பதியினர். அதே மாதிரி இந்த கோவிலில் பார்த்திங்களா கணக்கன்பட்டி காலை 7 முதல் இரவு 9 மணி வரைக்குமே இந்த கோவிலானது நடை திறந்திருக்கும். மேலுமே அமாவாசை பௌர்ணமி நாட்களில் இங்கு சிறப்பாக பூஜைகள் நடைபெறும். கணக்கன்பட்டி சித்தர் ஐயா ஜீவ சமாதியை பார்க்க வரும் அனைவருக்குமே பக்தர்களுக்கு இடைவிடாத அன்னதானமானது நடந்து கொண்டே இருக்கும். ஒரே நேரத்தில் 1000 வாகனங்கள் நிற்கக்கூடிய அளவிற்கு இடங்களும் அமைச்சு தந்திருக்காங்க. பழனியிலிருந்து கணக்கன்பட்டிக்கு 10 நிமிடத்திற்கு ஒரு முறை ஒரு அரசு பேருந்துமே எந்த நேரமுமே இயங்கி கொண்டு இருக்குங்க. கண்டிப்பாக இந்த கணக்கன்பட்டி சித்தர் ஐயாவை பார்க்க நீங்களும் போயிட்டு வாங்க. உங்களோட வாழ்க்கையில் என் தடை தாமதங்கள் ஏதாவது திருமண வாழ்க்கை இந்த மாதிரியான விஷயங்களுக்கு எல்லாமே இந்த கோவிலுக்கு சென்று வந்தாலே கூடிய விரைவில்
விரைவில் அது நடப்பதாகவும் சொல்லப்படுது. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லதே நினைங்க, நல்லதே நடக்கும். என்ன நண்பர்களே, இந்த வீடியோவில் கணக்கன்பட்டி ஐயாவை பற்றி பார்த்தோம். இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவல்களை கொடுத்துருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல் வியூஸ் தேங்க்யூ. சர்க்குருவே போற்றி.